முத்து வந்து முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு என்ன நீங்கள் உண்டியல் அங்கே வந்துட்டு போய் வைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு இல்லை நாங்கள் இந்த மாதிரி திருடங்கிட்டே சாவியை கொடுத்து திருடங்கிட்டே சாவியை கொடுத்து வச்சுருந்தா தான் அந்த பொருள் பத்திரமா இருக்கும், அதனால் உங்கள் ரூமுக்குள்ளே நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி மீனா பற்றி மீனா அந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டுக்காரர் ஓவராக பேச வேணான்னு சொல்லுங்கள், அவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் ஓவராக பேசலை, உங்கள் வீட்டுக்காரர் சட்டை போடாமல் வந்திருக்காரு, உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. நம்ம மனோஜ் வந்து மஞ்சள் கலரில் துணியை மேலே போத்திக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு. அப்போ வேகமாக வந்து ரோகிணி வந்து அந்த மஞ்சள் கலர் துணியை எடுக்கிறாங்க. ரோகிணி அந்த மாதிரிலாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பண்ணியிருக்கிற, என்னாச்சு, உன் தம்பி அடிச்சிட்டானா, உன் தம்பி சட்டையை பிடுங்கி போட்டானா, கிழிச்சிட்டானா அப்படி இப்படின்னு கேட்காங்க. நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி போகாத, நானே தான் சட்டையை கழட்டிட்டு இந்த துணியை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன சொல்லு அப்படிங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை என்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்களால எனக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால் நான் ஒரு சோசியக்காரரை போய் பார்த்தேன். அதாவது என் பார்க்கு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் சொல்லி போய் ஒரு சாமியாரை போய் பார்த்தேன், அந்த சாமியார் தான் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போல, சட்டையே போடக்கூடாதான், அப்படியே போட்டாலும் மஞ்சள் கலர் சட்டை தான் போடணுமா, இந்த துணியை வந்து நீ தான் துவைக்கணுமா, அப்புறம் மஞ்சள் கலர் துணியில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேமா ரோகிணிக்கு செம்ம கோவம் வருது. என்ன மனோஜ் இந்த காலத்தில் போய் இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பைத்தியக்காரனா, ஏன் மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுற, பார்க்குறவங்களாம் என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, பார்க்குறவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல ரோகிணி, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன், ஏன்னா அந்த சாமியார் சொன்ன மாதிரி தான் என்ன எல்லாமே நடக்கும், அதனால் நான் அவர் சொன்னதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நீ யாரையுமே நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் சுற்றி உள்ளவங்க யாரையுமே நம்ப மாட்டேயா, அப்போ என்ன கூட நம்ப மாட்டேயா மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே மனோஜ் ரோகிணியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன மனோஜ் பார்க்குற, சொல்லு, என்ன கூட நம்ப மாட்டியா அப்படின்னு. இல்லை, ஆபத்து என்னை சுற்றி உள்ளவங்களால தானே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா என்ன இழுக்கிற, அதனாலன்ட்டு என்னை நம்ப மாட்டியா நீயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் விடு ரோகிணி, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், எனக்கு முதல்ல மஞ்சள் கலர் சட்டை எடுத்து கொடு, இந்த இதை மூடிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சட்டை போட தண்டியும், அதுக்கப்புறம் நீ தான் துவைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி மஞ்சள் கலர் சட்டை வாங்கி கொடுத்தாலும் நீ தான் துவைக்கணும், வேறு யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ அந்த இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணி வந்து, என்ன மனோஜ் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன இந்த காலத்தில் உள்ளவங்க எப்படி எப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, பிஸ்னஸ்லேயே லாஸ் ஆகிக்கிட்டு வருது, சுற்றி உள்ளவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, இப்போ பாரு மீனாவும் முத்துவுமே எப்படி பேசுகிறாங்க, முத்து எப்படி பேசுகிறான் பார்த்தியா, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல, அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. என்னமோ பண்ணித்தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போயிடுறாங்க. உடனே நம்ம ரவியும் சுருதியும் வர்றாங்க. வந்த உடனேவும் டைனிங் டேபிளில் நம்ம மனோஜ் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற போல் சுருதி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மனோஜ் ஏன் இப்படி இருக்கிறாரு, இந்த துணியை ஏன் போட்டிருக்காரு, கோயிலுக்கு வந்துட்டு போகிறாரா வைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் நம்ம ரவியும் கேட்குறாங்க, என்னடா மனோஜ் ஏன்டா இந்த மாதிரி சட்டையை இதை போட்டிருக்க, துணியை மூடிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சுற்றி உள்ளவங்களால் பிரச்சனை வருதான், அதனால் நான் இந்த துணி தான் போட்டிருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா அதுக்கு ஏன் இது ஜோக்கர் கணக்கட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, ரோகிணி நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா, இது என்ன இந்த காலத்தில் இதை அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க, உழைக்க வேண்டிதான், சம்பாதிக்க வேண்டிதான், பொறுப்பாக இருக்க வேண்டிதான்,
இது என்ன சாமியார் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுற்றி உள்ளவங்களால் பிரச்சனை வருது அப்படின்னா உங்களால் பிரச்சனை வருதே, அப்போ சுற்றி உள்ளவங்க எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு, அப்படி சொல்லு பழகுறல், இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, நீயே கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நான் கேட்குறது கரெக்டு தான். உங்களால் மற்றவங்களுக்கு உங்களை சுற்றி உள்ளவங்களுக்குலாம் பிரச்சனை வருது, அதுக்கு நாங்களாம் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள். அப்போ முத்து மீனாலாம் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள், அதை அந்த சாமியார்கிட்ட கேட்டு வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க.